வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் வருமா வராதா, யார் தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்குறாங்க, ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல்களை நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடியில் நிறைய குளறுபடிகள் போயிட்டுருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி கதைகள் உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான நிலவரம் என்ன தான் இருக்குது அப்படின்றத ஒரு நிலவரத்தோடு பார்க்கலாம். இந்தியன் ரிசர்வ் வங்கி தற்பொழுது நகைக்கடன்களுக்கான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ இந்த தகவல் தெரிவிக்கிறது, நகைக்கடன் பெறுவோர் தொகையை திருப்பி செலுத்த முடியாமல் நகைகள் இழப்பதை தவிர்க்க இனி மாதாந்திர தவணை முறை இஎம்ஐ அமல்படுத்த உள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி ஆவணங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்பி செலுத்தும் திறனை ஆய்வு செய்த பின்னரே கடன் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் சேமிப்புக்கான கடன்களை எளிதாக்கும் முறைகளை தடுத்து எளிதாக மீட்க உதவும் இது எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் மாத நிலவரப்படி கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதால் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் அசலும் வட்டியும் பிரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் சுமையின்றி கடனை அமைக்க இந்த புதிய வழிவகை பயன்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ வங்கியில் நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. தற்பொழுதைய சவால்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 51% வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நிலவரப்படி நகைக்கடன் அதிகரிச்சிருக்கு. ஏல நடைமுறையில் முறைகேடுகள், ரகசியமாக விற்பனை புகார்கள் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. மொத்த தொகை அசல் ப்ளஸ் வட்டி மொத்தமாக பணம் செலுத்துவதில் சிரமம், பொருளாதார சூழலால் மீட்க முடியாத சுச்சுவேஷன் வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன்களில் இருக்கிற சேலஞ்சிங். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐடைய புதிய விதிமுறைகள், நகைக்கடனுக்கு இனி இஎம்ஐ வசதி, கடனை திருப்பி செலுத்த மாதந்தோறும் குறிப்பிட்ட சிறு தொகையை செலுத்தும் ஈக்குவலேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஓகேங்களா? ஆர்பிஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. தகுதி சரிபார்ப்பு, எலிஜிபிலிட்டி செக்கு, தனிநபர் கடன் வழங்குவது போலவே நகைக்கடன் வழங்குவதற்கு முன்பும் வாடிக்கையாளர்கள் திருப்பி செலுத்தும் தகுதியை வங்கிகள் ஆய்வு செய்யணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து வங்கிகளுக்குமே இது பொருந்தும். இந்த விதிமுறை பொதுத்துறை வங்கிகள், எஸ்பிஐ மற்றும் தனியார் நிதி வங்கிகள், முத்தூட்டு, ஆர்டிகா பொருந்தும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎம்ஐ முறை எப்படி செயல்படும், ஆர்பிஐடைய புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களில் இஎம்ஐ முறை அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இஎம்ஐ முறை எவ்வாறு உதவும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு கடன் தொகை 10,000 ரூபா, வட்டி 2,000, மொத்தம் 12,000. உதாரணமாக ஒரு கணக்கீடு, நீங்கள் 10,000 ரூபா கடன் வாங்கிடலாம், அதற்கான வட்டி 2,000 மொத்தம் 12,000 வருடத்திற்கு மாத தவணைகளாக பிரித்து கட்டலாம். ஸோ நகைகள் ஏலத்திற்கு இதனால் எக்காரணத்தை கொண்டும் போகாது. உங்கள் நகை உங்களுக்கே வந்துடும். இஎம்ஐயாக பிரிக்கிறப்ப உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஏலத்தை தவிர்க்கலாம். ஏல அபாயம், நகைகள் போய்டுன்ற அபாயத்திலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். ஸோ ஏல அபாய குறையும், நகைகளை எளிதாக மீட்க இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி இன்னும் எந்த விதமான கட்சிகளுமே அறிவிக்கவில்லை. ஒருவேளை ஆட்சிக்கு வந்த பிறகும் அறிவிக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.